Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 நிமிஷத்துல பண்ற மாதிரியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போறோம். இது வந்து நல்ல கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் அவல் எடுத்துர்க்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா தண்ணில ஊற வச்சு அதை சாஃப்ட் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் அவல் எடுத்துர்க்கேன். வெள்ளை அவல் அப்படி இல்லனா வந்து பிரவுன் அவல் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சா போதும். அதுக்கு மேல வைக்க தேவையில்லை. இப்போ பார்த்தோம் அப்படினா அவல் வந்து நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாம். தண்ணியை ஃபுல்லா வடிகட்டிட்டேன். இது வந்து நல்ல உதிரியா இந்த மாதிரி வரும். இதுக்கு மேல நம்ம ஊற வைக்க வேண்டாம். இப்போ இத வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்கு. இது வந்து 200 கிராமை விட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வந்து நல்லா மசிச்சிட்டு நம்ம வந்து உள்ள சேர்த்துடலாம். கூடவே பாதி வெங்காயம். அதை வந்து ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை, ஒரு கொத்து சின்னதா நறுக்குன கருவேப்பிலை இலை. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். அதனால நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அதையும் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை நல்லா இடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் இருக்கும். அப்புறமா மசாலாக்கு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா நல்ல வாசனைக்காக, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசியா காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. எந்த அரிசி மாவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கடைசியா தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். அப்புறமா வந்து அவலும் வந்து நம்ம லைட்டாக ஊற வச்சிடணும். அதனால் தண்ணி எதுவுமே நமக்கு தேவைப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ஷேப் பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக கட்லெட் மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பருப்பு வடையை விட கொஞ்சம் மெல்லிசா, அதுனா தட்டையோட கொஞ்சம் குண்டா அந்த சைஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி, நமக்கு வந்து உள்ளே கொஞ்சம் கூட சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் குண்டாக வச்சுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நம்ம வந்து தட்டை மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 14லேருந்து 15 பீஸ் கிடைக்கும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் மெல்லிசாக தானே இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எண்ணெய் வச்சா போதும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா அது வந்து 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். இப்போது இந்த சைடு நல்லா அந்த கலர் வந்திருக்கு. இதை வந்து மறுபடியும் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் அந்த கலர் நல்லா வரட்டும். நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்க்குறதுக்கு ரெடியான மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும். அப்போ தான் வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், 2 பக்கமும் நல்ல மொறுமொறுப்பு தன்மையோட சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சூப்பரான அவல் வச்சு பண்ணக்கூடிய ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒருவேளை நமக்கு வந்து கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட திக்காக கூட பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அப்படியே சுட சுட டீயோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.